ஆசிரியர் தேர்வு வாரியம் நடத்தக்கூடிய வட்டார கல்வி அலுவலர் தேர்வு பிளாக் எஜுகேஷன் ஆஃபீஸர் எக்ஸாம் இந்த எக்ஸாமை பொறுத்த மட்டும் நிறைய பேர் இப்போ ரீசெண்டாக படிக்க ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்க. அப்படி இருக்கும்போது எக்ஸாம் பேட்டர்னை பொறுத்த மட்டும் மெயின் எக்ஸாம் அதே மாதிரி தகுதி தேர்வு பொறுத்த மட்டும் நீங்கள் 6ஆம் வகுப்புல இருந்து 12th வரைக்குமே தமிழ் புக்கை ஒரு ப்ராப்பரா டெஸ்ட் ப்ராக்டிஸ் பண்றீங்கன்னா தகுதி தேர்வுல ஈஸியா எலிஜிபிள் ஆக முடியும். ஜிஎஸ்க்கு டெஸ்ட் ஸ்டார்ட் பண்றோம். இந்த ஜிஎஸ் பொறுத்த மட்டும் மஸ்ட் இம்பார்ட்டன்ஸ். ஏன்னா ஜிஎஸ்ல நீங்க எவ்வளவு மார்க் ஸ்கோர் பண்றீங்களோ அதை பொறுத்து மட்டும்தான் அடுத்த கட்டமா உங்களை சிவி கூப்பிடுவாங்க. அதுக்கப்புறமா உங்களுக்கு நியமன ஆணையமே கொடுப்பாங்க. இதுல பிஓ எக்ஸாமுக்கு இப்போ அட்மிஷன் போய்கிட்டு இருக்கு. கீழே டிஸ்கிரிப்ஷன்ல வாட்ஸ்அப் நம்பர் கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன். அதை கான்டாக்ட் பண்ணி என்ன டீலுங்கிறது படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்க. அதே மாதிரி டெலிகிராம் லிங்குமே கொடுத்துருக்கேன். அதில் நீங்கள் ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னா பிஓ எக்ஸாம் பற்றின லேட்டஸ்டான அப்டேட்டுமே கொடுப்போம். அதையுமே நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். ஆசிரியர் தேர்வு வாரியம் நடத்தக்கூடிய வட்டார கல்வி அலுவலர் தேர்வு பிளாக் எஜுகேஷன் ஆஃபீஸர் எக்ஸாம் இந்த எக்ஸாமை பொறுத்த மட்டும் நிறைய பேர் இப்போ ரீசெண்டாக படிக்க ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்க. அப்படி இருக்கும்போது சிலபஸுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் படிக்கும் போதும் ஒரு ப்ராப்பராக டெஸ்ட் ப்ராக்டிஸ் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்ல இந்த எக்ஸாம் கிளியர் பண்ண முடியும். அதே மாதிரி கல்வி தகுதியை பொறுத்த மட்டும் உங்களுடைய கல்வி தகுதி ஏதாவது ஒரு டிகிரி பிளஸ் பிஎட் இருக்குன்னா தாராளமாக இந்த எக்ஸாமுக்கு அட்டெம்ப்ட் கொடுக்க முடியும். அதே மாதிரி பிஇ பிளஸ் பிஎடு, கம்ப்யூட்டர் சயின்ஸ் பிளஸ் பிஎடு, பிகாம் பிளஸ் பிஎடு பார்த்தீங்கன்னா எலிஜிபிள் கிடையாது. லாஸ்ட் இயர் வரைக்குமே எலிஜிபிள் கிடையாது. மேபி வரக்கூடிய அறிவிப்பில் நீங்கள் எலிஜிபிள் இருந்தீங்கன்னா தாராளமாக இந்த எக்ஸாமுக்கு அப்ளை பண்ண முடியும். ஓகே, எக்ஸாம் பேட்டர்னை பொறுத்த மட்டும் மெயின் எக்ஸாம் அதே மாதிரி தகுதி தேர்வு பொறுத்த மட்டும் நீங்கள் 6ஆம் வகுப்புல இருந்து 12th வரைக்குமே தமிழ் புக்கை ஒரு ப்ராப்பரா டெஸ்ட் ப்ராக்டிஸ் பண்றீங்கன்னா தகுதி தேர்வுல ஈஸியா எலிஜிபிள் ஆக முடியும். மெயின்ஸை பொறுத்த மட்டும் உங்களுக்கு 150 வினாக்கள், 150 மதிப்பெண்கள். அதுல 110 வினாக்கள் பாத்தீங்க அப்படின்னா தமிழ், இங்கிலீஷ், மேக்ஸ், பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, ஹிஸ்டரி, ஜியோகிராபி, ஐஎன்எம், பாலிட்டி இந்த மாதிரி எல்லாமே சேர்த்து பாத்தீங்கன்னா 110 வினாக்கள் கேட்பாங்க. இந்த 110ல நீங்க எவ்வளவு மார்க் ஸ்கோர் பண்றீங்களோ அதுதான் மஸ்ட் இம்பார்ட்டன்ஸ். அதே மாதிரி ஒரு 30 வினாக்கள் பார்த்தோம் அப்படின்னா கல்வி உளவியலை பொறுத்த மட்டும் நீங்க பிஎட் ஃபர்ஸ்ட் செம், செகண்ட் செம், ஃபோர்த் செம்ல உள்ள மிக முக்கியமான கல்வி திட்டங்கள், சயின்டிஃபிக்கா எஜுகேஷன்ல யார் என்னென்ன சொல்லியிருக்காங்க, மேற்கோள்கள், கூற்றுகள் இது எல்லாத்தையுமே நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா 30க்கு 30 ஈஸியா ஸ்கோர் பண்ண முடியும். அதே மாதிரி 10 மதிப்பெண்கள் கரண்ட் அஃபேர் ஜிகே. இப்போ உள்ள சிச்சுவேஷனில் அஸ் ஏ டீச்சராக நீங்கள் டெய்லியுமே ஹிந்து, தமிழ் அதே மாதிரி தினமணி நியூஸ் பேப்பர் ரீட் பண்ணுறீங்கன்னா 10க்கு 10 ஈஸியாக ஸ்கோர் பண்ணிடலாம். அப்படி பார்க்கும்போது 150க்கு உங்களால் ஒரு 110 ப்ளஸ் நீங்கள் எடுக்கீங்க அப்படின்னா நீங்கள் தான் ஒரு பிஓ ஆஃபீஸராக பணியில் அமர முடியும். அப்படி பார்க்கும்போது இந்த எக்ஸாமுக்கான சிலபஸை பேஸ் பண்ணி அப்டேட்டான மெட்டீரியல் அண்ட் டெஸ்ட் பேஜ் எல்லாமே நம்ம கான்டாக்ட் பண்ணுறோம். ஆல்ரெடி தகுதி தேர்வு கிட்டத்தட்ட ஒரு 10-13 டெஸ்ட் பார்த்தீங்கன்னா முடிஞ்சிச்சு. அடுத்தபடியாக ஜிஎஸ்க்கு டெஸ்ட் ஸ்டார்ட் பண்ணுறோம். இந்த ஜிஎஸ்ஸை பொறுத்த மட்டும் மஸ்ட் இம்பார்ட்டன்ஸ். ஏன்னா ஜிஎஸ்ல நீங்கள் எவ்வளோ மார்க் ஸ்கோர் பண்ணுறீங்களோ அதை பொறுத்து மட்டும்தான் அடுத்த கட்டமாக உங்களை சிவி கூப்பிடுவாங்க. அதுக்கப்புறமா உங்களுக்கு நியமன ஆணையமே கொடுப்பாங்க. இதில் ஜென்ரல் ஸ்டடீஸை பொறுத்த மட்டும் 110 மார்க் இருக்கு. இந்த 110க்கு உங்களால் ஒரு 85-95 மார்க் ஸ்கோர் பண்ண முடியுது. அதே மாதிரி சைக்காலஜியில் 30க்கு ஒரு 25, ஒரு 28, 30க்கு 30 ஸ்கோர் பண்ணுறீங்கன்னா அதே மாதிரி கரண்ட் அஃபேர்ஸில் 10க்கு ஒரு 8, 5 இல்லைனா 10க்கு 10 ஸ்கோர் பண்ணுறீங்கன்னா ஆவரேஜாக ஒரு 110க்கு மேலே நீங்கள் ஸ்கோர் பண்ணுற பட்சத்தில் ஈஸியாக அடுத்த கட்டமாக சிவி போக பாசிபிள் இருக்கும். ஓகே, அப்படி பார்க்கும்போது இந்த எக்ஸாமுக்கான அதாவது பிஓ எக்ஸாமுக்கான சிலபஸை பேஸ் பண்ணி அப்டேட்டான மெட்டீரியல் தமிழ் மீடியம், இங்கிலீஷ் மீடியம் அதே மாதிரி டெஸ்ட் பேஜுமே ஸ்பெசிஃபிக்காக கான்டாக்ட் பண்ணுறோம். அதில் நீங்கள் ஜாயின் பண்ண லைக் பண்ணுறீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் நம்பர், கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன். அதை கான்டாக்ட் பண்ணி என்ன டீட்டெயில் கேட்டு படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்க. ஏன்னா நீங்கள் எதுவுமே பண்ணாமல் இருக்கிறதுக்கு ஏதாவது ஒன்று பண்ணினீங்க அப்படின்னா உங்களுக்கே உங்களுடைய டேலண்ட் தெரிய பாசிபிள் இருக்கு. அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் யூஜி ப்ளஸ் பிஎட் படிச்சிருப்பாங்க. பட் படித்த பிஎடை யூஸ் பண்ணாமலே இருப்பாங்க. ஸோ நீங்களுமே இந்த எக்ஸாமுக்கு ப்ரிப்ரேஷன் பண்ணுறீங்க, அட்டெம்ப்ட் கொடுக்கீங்க அப்படின்னா உங்களுக்குமே இந்த எக்ஸாம் பற்றின ஒரு நாலேஜ் தெரிய வாய்ப்பு இருக்குது. ஸோ எதுவுமே பண்ணாமல் இருக்கிறதுக்கு நீங்கள் ஏதாவது பண்ணினீங்க அப்படின்னா இந்த எக்ஸாம் கிளிக்காக பாசிபிள் இருக்குது. ஸோ யாரெல்லாம் இந்த எக்ஸாமுக்கு சிலபஸை பேஸ் பண்ணி முயற்சி பண்ணுறாங்களோ, பயிற்சி எடுக்காங்களோ அவங்க எல்லாருமே ஈஸியாக பாஸ் பண்ண முடியும். ஸோ அப்படி பார்க்கும்போது
லாஸ்ட் 2 டைம் பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸாமில் நம்முடைய அகாடமி சார்பாக கைடன்ஸ் கொடுத்தோம். அதில் பாஸ் பண்ணி இப்போ போஸ்டிங்கில் இருக்காங்க. அப்படி இருக்கும்போது நீங்களும் இந்த எக்ஸாமுக்கு முயற்சி பண்ணுறீங்க அப்படின்னா உங்களால் ஈஸியாக வந்து பாஸ் பண்ண முடியும். ஏன்னா எப்போது வேண்டுமானாலும் இந்த எக்ஸாமுக்கான அறிவிப்பை வந்து பப்ளிஷ் பண்ணுவாங்க. அப்படி பார்க்கும்போது நீங்கள் படிச்சிங்கன்னா நீங்கள் பாஸ் பண்ண முடியும். ஏன்னா நிறைய பேர் இப்போவே படிக்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அப்படி இருக்கும்போது நீங்களும் படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்க. ஓகே, ஸோ பிஓ எக்ஸாமுக்கு இப்போ அட்மிஷன் வந்து போய்கிட்டு இருக்கு. கீழே டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் நம்பர் கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன். அதை கான்டாக்ட் பண்ணி என்ன டீலுங்கிட்டு படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்க. அதே மாதிரி டெலிகிராம் லிங்குமே கொடுத்துருக்கேன். அதில் நீங்கள் ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னா பிஓ எக்ஸாம் பற்றின லேட்டஸ்ட்டான அப்டேட்டுமே கொடுப்போம். அதையுமே நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம். ஸோ இந்த வீடியோ தொகுப்பை யூஜி ப்ளஸ் பிஎட் படிச்சவங்களுமே ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் வந்து படித்து பயன்படுத்தும். வேறு ஏதாவது டவுட்னா கீழே கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். மேலும் தகவல் பெற சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஃபாலோ பண்ணுங்கள்.